வணக்கம் இஞ்ஞாசியாரே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர் எப்படி இருக்குது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க நல்ல சந்தோஷமா பாதுகாப்பாவும் இருக்கோம். உங்க தயவுல நல்லா இருக்கோம் இஞ்ஞாசியாரே. என்ன ஏதோ சொல்லுவீங்களே, என்ன சூசன் நீ சொல்லு, ஊரோட நிலவரம் எப்படி இருக்குது? நம்ம ஊர் நல்லா இருக்கு ஐயா. நம்ம கடற்கரையில நல்ல மீன்பாடுங்க ஐயா. நம்ம ஓடக்குளமும் சவுக்க தோப்பும் நல்லா செழிப்பா இருக்குது ஐயா. கடற்கரையில மழை போனா அந்தந்த சீசன் நல்ல மீன்பாடுங்க ஐயா. அதனால சோத்து பாட்டுக்கு குறையே இல்லையா. சந்தோஷம் சூசன், கேட்கவே சந்தோஷமாக மனசுக்கு இருக்குது. சரி ரீத்தம்மா, நீ எப்படி இருக்கிற? உன் குடும்பம் சொந்த பந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? என்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கோம் ஐயா. தினமும் அதிகாலையில தண்ணி அடிச்சதுமே திருப்பதிக்கு வந்து திவ்ய நர்த்தனி வாங்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தை பெற்று வந்ததுனால நாங்க நல்லா இருக்கோம். ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்க தவறினாலும் அந்த நாளே நல்லா இருக்காது ஐயா. ஆமா ரீத்தம்மா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? அந்த பையன் எப்ப குடிக்கிறானா? தொழில் எப்படி போகுது? இப்ப அவர் நல்லா இருக்கார் ஐயா. தொழிலுக்கு போக முன்னாடி உங்க படத்துக்கு முன்ன நின்று நல்லா வேண்டிட்டு போவார் ஐயா. அதனால ஒரு நாளுமே சோத்து பாட்டுக்கு பஞ்சமே இல்லாம நீர் படுது ஐயா. நல்லது. சரி மக்களே, இங்கவா. உன் பேர் என்ன? என்ன படிக்கிற? இஞ்ஞாசியாரே, என் பேரு இனிகோ. உங்ககிட்ட நேர்ந்துகிட்டதுனாலதான் எங்க அம்மா உங்களுக்கு எனக்கு உங்க பேரை வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? என் பேரை காப்பாத்துவியா? என்ன படிக்கிற? நான் நம்ம ஊர் தொடக்கப்பள்ளியில 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். தினமும் காலையில கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். தினமும் பூசைக்கு போவியா? ஆமா. நாம எதுக்கு கோயிலுக்கு போறோம்? தினமும் பூசைக்கு போகலன்னா எங்க டீச்சர் என்னைய அடிப்பாங்க. அதனால எப்பவும் நான் எங்க அம்மா கூட காலையில பூசைக்கு போயிருவேன். அப்பதான் எனக்கு உங்ககிட்ட பிளஸிங் வாங்கிட்டு போறதுனாலதான் எனக்கு நல்லா படிப்பு வருது இஞ்ஞாசியாரே. வெரி குட். இப்படியே நல்ல பிள்ளையா வளரணும். சரியா? நன்றி இஞ்ஞாசியாரே. சரி சரி விசுவாசம், நீ எப்படி இருக்க? ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? மொபைல் சரியில்லையா? லைவ் நான் நல்லா இருக்கிறேன் இஞ்ஞாசியாரே. உங்க புண்ணியத்துல நம்ம ஊர் தொடக்கப்பள்ளியில டீச்சரா வேலை பார்க்கிறேன். நீங்க தந்த இந்த வேலையை பயன்படுத்தி நம்ம ஊர் பிள்ளைகளை ஒழுக்கத்திலையும் ஞானத்திலையும் வளர்க்கறதுக்கு இந்த வேலையை ஒரு நல்வாய்ப்பா பயன்படுத்துறேன் இஞ்ஞாசியாரே. சரி, நம்ம பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க எல்லாம் எண்ணிக்கை எப்படி இருக்குது? எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்களா? ஆமா ஐயா, எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. நம்ம ஊர் தாய்மாரை 5 வயசு முடிஞ்சாலே எல்லா பிள்ளைகளையும் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் சேர்ப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்துருவாங்க ஐயா. இந்த ஆந்திர பசங்க ஒழுங்கா வருவானுங்களா? ஆமா ஐயா, வருவாங்க ஐயா. ஆனா என்ன, இந்த நெத்தலி படும்போதுதான் பயல்க தெக்க ஓடிடுவாங்க ஐயா. நான் விடுவேனா? ஓடி போய் தெற்க இருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவாங்க. நல்லதுமா, நல்லது. சரி, நம்ம ஊர் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? வணக்கம் இஞ்ஞாசியாரே. இளைஞர்களாகிய நாங்கள் எங்க பெற்றோர்களின் கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளா வளர்ந்துட்டு வரோம். இளைஞர் இயக்கத்தில் சேர்ந்து இந்த ஊருக்கு வளர்ச்சிக்காக கிணத்துல தூர்வாரம், ஏழைகளுக்கு உதவுறோம். படிச்சிருந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்போம். ஏழை மாணவர்களுக்கு இலவசமா டியூஷன் சொல்லி கொடுக்கிறோம். இப்படி பல நல்ல காரியங்களை இந்த ஊருக்கு செய்துட்டு இருக்காங்க. வெரி குட். இளைஞர்களின் சக்தி தான் நமக்கு மிக மிக தேவை. ஆமா, இருந்தாலும் ஊருக்கு மேற்கு பக்கம் ஒரு கள்ளுக்கடை இருக்குது. அங்க யாரெல்லாம் போவீங்க? இஞ்ஞாசியாரே, எங்க அப்பா போவாங்க. அவங்க வந்து செய்யற தொழிலுக்கு இந்த கல்லு குடிச்சாதான் அவங்க களைப்பு தீருமா. சரி, உங்க அப்பனுக்கு களைப்பு போகணும், அதுக்காக குடிக்கிறான், போகட்டும். ஆனா உன்னை பத்தி நான் தப்பு தப்பா கேள்விப்படுறேனே. இல்லைங்க ஆச்சியாரே, நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு என்ன சொல்றீங்க?
வாரி. ஓ அப்படியா மாறி, உங்க அம்மாவை கூப்பிடுறேன். சௌரிமுத்தா இங்க வா. நேற்றுக்கு உன் பிள்ளைய பத்தி என்னதெல்லாமோ சொன்னியே, இப்ப அவன் சொல்றத கேட்டியா? வணக்கம் ஞாசியாரு. ஐயா ஐயா, இந்த பையன் சொல்ற நம்பவே செய்யாதீங்க ஐயா. வெறும் கள்ளப்பயலா இருக்காயா. இவன் ஆரம்பத்துல நல்லாத்தாயா இருந்தான், இப்ப இவனுக்கு சேர்க்கை சரியில்லையா. கூட நட்பு குலத்தை கெடுக்குன்னு சொல்லுவாங்களையா, அப்படி கூடாத நட்பு கண்ட பயல்களோட சேர்ந்து ஒரே ஊர் சுத்துறதையா. இவங்க அப்பா குடிக்காருயா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவரு வேலைக்கு போறாரு, களைப்புக்கு குடிக்காரு. இந்த பையனுக்கு என்னையா தேவை? கள்ளுக்கடை எங்கெங்க இருக்குதோ ஒரு கள்ளுக்கடையும் பாட்டி கிடையாது. அதுக்கடுத்து மாம்பட்ட கடை, ஏன்னா எங்க போற ஏதோ ஒரு பாட்டில் அரிசந்தாமான்னு சொல்றோம். அதோட மட்டுமா ஞாசியாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த கால்பாப்பக்கம்மா நடந்து கொட்டாரத்துக்கு நடந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம். பரவாயில்ல, போற போக்குல பாம்பு தீப்பு கொத்து எது ஆச்சுனா எங்க போறேன் பிள்ளைக்கு. நைட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரே ரவுண்டா புகை மூட்டம். என்னன்னு பார்த்தா கால் மேல கால போட்டு ஒரே சுருட்டு இழுப்பு தான். இதையெல்லாம் நான் எங்கேயா போய் சொல்லுவேன். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஆசைய அருமையா பெத்து வளர்த்து நான் இப்ப படுற கஷ்டம் சொல்லி மாளாதியா. சோளாச்சோறும் துண்டு கலந்து புட்டரிச்சியும் கஞ்சரிச்சியும் கொடுத்து வளர்த்துட்டு வாரு. இந்த விஷயம் வெச்சடத்துல இவன் இப்படியெல்லாம் பண்ணாம்னா நான் என்னையா பண்ணுவேன். அதோட இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கய்யா, இந்த பையன் சின்ன பையன் தானே, இவங்க அப்பா வேலைக்கு போச்சுன்னா அந்த மடிப்பட்டில வச்சு வெத்தலையே கொண்டு போவாங்க. இந்த பையன்ல ராத்திரி அதை எடுத்து ஒழிச்சு வச்சு வெத்தலையா பார்த்து சுண்ணாம மட்டும் போகாதையா, ஒரு குத்து போயிடும். அதை எடுத்து கண்ணத்துல அப்படியே ஒதுக்கி வைக்க. கண்ணை குத்து வச்சு ஏதாவது ஆனா நான் எங்கயா போவேன் ஐயா. இனி என்னதெல்லாமோ சொல்லலையா இவனை பத்தி சொன்னா இன்னும் இந்த நேரம் பத்தாது ஐயா. நல்ல புத்தி சொல்லி நீங்க தாயா என் வயிற்றுல பால வார்க்கணும். மிக்கே இங்க வா. அம்மா சொன்னதை கேட்டியா? பெத்தவங்க கண்ணீரை சிந்து வைக்கிறது பிள்ளைக்கு அழகா? உன்னுடைய அறிவையும் திறமையும் வளர்ச்சி பணிகளுக்காக செலவிடணும், புரியுதா? நல்லவங்களோட நட்பு வைக்கணும். இந்த போத பழக்கம் உன்னுடைய தலைமுறையை சீரழிக்கும். உன்னோட அறிவு இந்த ஊருக்கும் சமூகத்துக்கும் பயன்படணும். நீங்க தான் நம்ம கோலத்தின் தூண்கள். இளைஞர்களாகிய நீங்க தான் நம்ம கோலத்தின் தூண்கள். வாழ்க்கையை வாழணும், பிறரை வாழ வைக்கணும். மாற்றங்கள் நம்மிடமிருந்து வரணும். சரிங்க சாரே, என் மனக்கண்ண திறந்துட்டீங்க. இனி நான் நல்ல மனுஷனா வாழுவேன். நன்றிங்க சாரே. சரி சரி, நல்லாயிரு. என்ன விசுவாசம், ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்னத்த சொல்ல இஞ்ஞாசியாரே, முந்தியெல்லாம் இந்த தாய்மாரு அவங்க பிள்ளைய நம்ம பள்ளிக்கூடத்துலதாயா சேர்த்தாங்க. இப்போ ஊரோட வளர்ச்சிங்கிற பேர்ல பிள்ளைங்களை ஸ்டேட் போர்டு என்ன, சென்ட்ரல் போர்டு என்ன, சிபிஎஸ்இ என்ன, இன்டர்நேஷனல் என்ன, மெட்ரிகுலேஷன் என்னாலும் கலர் கலரா பேர சொல்லிட்டு அவங்க பிள்ளையெல்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க ஐயா. கூட குறைக்கி என் கூட வேலை பார்க்கிற டீச்சர் வரைக்கும் அவங்க பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்துலதாயா சேர்க்கிறாங்க. இப்படி சேர்த்தா உங்க பேரு கொண்ட இந்த பள்ளிக்கூடத்துல எப்படி ஐயா பிள்ளைகள் எண்ணிக்கை கூடும்? நியாயமான கவலைதான். ஆனா நீ மட்டும் கவலைப்பட்டு என்ன செய்ய? 7-8 பிள்ளைங்க இருந்த வீட்டுல 1-2 சுருங்கிட்டுது. பொருளாதாரம் வளர்ச்சி அதிகமானதால முற்றத்து முல்லையோட மனம் தெரியாம பணத்தை கொட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. நம்ம அருமை பெருமை இந்த மக்களுக்கு புரியணும் இல்லையா? இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச மக்கள் டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர் மற்றும் குருக்கள், கன்னியர்கள் பிசகு கூட ஆகலையா? அதனால இந்த பெற்றோர்கள், நம்ம பெற்றோர்கள்லாம் இதை புரிஞ்சு பிள்ளைங்களை நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஊரின் வளர்ச்சிக்கு உதவுங்க. சரி ஐயா, அப்படியே செய்யறோம் ஐயா. சரி சரி, ஏதாவது சொல்ல விரும்புறியா? விசுவாசம், இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா ஐயாச்சாரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
இல்லைங்க ஆசியாரே, இந்த மக்களுக்கு நல்ல புத்திய சொல்லி ஆசீர்வாதத்தை தந்துட்டு போங்க ஐயா. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது. மக்கள் எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. கோயில்ல அந்நியாசியார காணலன்னு நம்ம அருள்பணி சகாய சுனில் அவர்கள் இப்பொழுது அறிவிப்பு கொடுத்துருவாங்க அந்நியாசியார காணலன்னு. அதனால நீங்க ஏதாவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இவ்வளவு நேரமும் நீங்க எங்க கூட இருந்து எங்க ஊருடைய அருமை பெருமைய கேட்டு தெரிஞ்சதுக்காக ரொம்ப சந்தோஷம் ஐயா. இனி இந்த ஊர் மக்களுக்கு நீங்க கொஞ்சம் நல்ல அறிவுரை சொல்லிட்டு போங்க ஐயா. நல்லது சூசா, எனது பெருமை எனது ஊர் என்கிற உணர்வோடு எல்லோரும் வாழணும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இணைந்து தினமும் இரவு 8 மணிக்கு குடும்ப ஜெபமாலை கொண்டாடும். அம்மா அங்க தொடர்வரைக்கு குப்பையை சொல்லிட்டு பிள்ளைங்களோட மனம் விட்டு பேசுங்க. தெருக்கள்ல எல்லோரும் சேர்ந்து விளையாடுங்க. சத்தான உணவு சமைச்சு கொடுங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கடன் வாங்கி ஆசைப்பட்ட பொருளுக்காக புருஷன் பிள்ளைய தலை மேல கடன் சுமைய தூக்கி வைக்காதீங்க. வீட்டோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைங்க. ஊரின் வளர்ச்சி நம்ம கையில் உள்ளதுன்னு சொல்லி நினைச்சு எல்லோரும் ஒற்றுமையா இருங்க. சந்தோஷமா திருவிழாவை கொண்டாடுங்க. மனித மாண்பு மலர செய்யும் விழாவாக இந்த விழா சிறக்க என் ஆசீரும் அருளும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். நன்றிங்க ஆசியாரே. நன்றி.